السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அந்த ஏகனாகி அல்லாஹ் ஒருவரை குறித்தாகுமா அவனது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் அன்னலம் பிரம்மனார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இங்கு வந்து குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுமா. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளிலும் நாம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இந்திய நாட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியை குறிப்பிட்டு ஒரு காதலர் தினம் என்கிற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினத்திலே ஒரு அந்நிய ஆடவன் ஒரு அந்நிய பெண்ணை தான் விரும்புகின்ற, தான் நேசிக்குகின்ற அந்த பெண்ணிற்கு அவனுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுப்பதும், அவளை எங்கேயாவது அழைத்து கொண்டு பெற்றோருக்கு தெரியாமல் ஊர் சுற்றுவதும், பல்வேறு பகுதிகளிலே அவர்களை இழுத்துக்கொண்டு அசிங்கமான, அனாச்சாரமான, மக்களெல்லாம் பார்த்து முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அருவருக்கத்தக்க காரியங்களிலே ஈடுபடுவதும் இன்றைக்கு தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும். இதுபோன்ற அந்த தினங்களால் உலகத்திலே பல்வேறு விதமான கலாச்சார சீர்கேடுகள், சீரழிவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அது குறித்து விழிப்புணர்வு போஸ்டர்களை, விழிப்புணர்வு நோட்டீஸுகளை நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே நாம் வழங்கி ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால், இதுபோன்ற கலாச்சார சீரழிவுகளின்பால் நம்முடைய சமுதாய இளைஞர்கள், இளைஞனிகள் போய் விழுந்துவிடக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு நாசத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திவிடும் என்கிற அந்த எச்சரிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் நாமும் விடுத்த வண்ணம் இருக்கிறோம். இப்படி நாம் மக்களுக்கு மத்தியில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுதெல்லாம் சில பகுதிகளிலே ஒரு சாராருடைய எதிர்ப்புகளையும் நாம் சந்திக்கத்தான் செய்கிறோம். ஏதோ முஸ்லிம்களாகிய நாம் இந்த காதலுக்கு எதிரானவர்கள், காதல் என்கிற வார்த்தையை கண்டாலே பிடிக்காதவர்கள் என்பது போன்ற ஒரு நிலையை அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை தாங்கி பிடிப்பவர்களால், அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால், ஈடுபாடு கொண்டவர்களால், அதிலே அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி அதிலே ஊறி திளைத்தவர்களால் நாம் ஒரு புறத்திலே எதிர்க்கப்படுகிறோம். யார் நம்மை எதிர்த்தாலும், யார் நம்மை விமர்சித்தாலும் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற கடமை உணர்வு, குறிப்பாக நம்முடைய சமுதாய மக்களை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உணர்வு நமக்கு இருக்கிறது என்பதனை கருத்திலே கொண்டு அது குறித்த விழிப்புணர்வை அவ்வப்போது நாம் செய்து கொண்டே வருகிறோம். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே பல்வேறு விதமான தினங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. சுதந்திர தினம், குடியரசு தினம், இப்படியாக பல்வேறு விதமான தினங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினங்கள்
இப்படிப்பட்ட தினங்கள் வருவதற்கு பின்னணியிலே ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதே போன்று இந்த காதலர் தினம் என்கிற இதைக்கும் ஒரு வரலாற்றை சொல்கிறார்கள். கிபி 270 இரண்டாம் கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசன் அவன் நாட்டுடைய இராணுவ வீரர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். அந்த நிலையில வேலண்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதிரியார் அந்த இராணுவ வீரர்களுக்கு ரகசிய திருமணம் செய்து வைத்தார். அந்த ரகசிய திருமணம் செய்து வைத்தது பிறகு அந்த மன்னனுக்கு தெரிய வந்து அவரை சிறைபிடித்து அவருக்கு மரண தண்டனை வழங்கி அவரை தூக்கிலிடப்பட்ட நாள்தான் இந்த பிப்ரவரி 14 என்று வரலாற்றிலே சொல்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட அந்த தினத்தை அவன் தூக்கிலிடப்பட்ட அந்த பாதிரியார் வேலண்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாதிரியார் தூக்கிலிடப்பட்ட தினத்தை தான் இன்னைக்கு பெரிய ஏதோ ஒரு தியாகத்தை செய்துவிட்ட ஒரு தினமாக எண்ணி அவர்கள் கடைபிடித்து உலகத்திலே பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடான வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களிலே இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து பேசினால், இதை எதிர்த்து கண்டித்தால் ஏதோ இஸ்லாமிய சமூகம் இந்த காதலுக்கு எதிரானது போன்ற, முஸ்லிம்களே இந்த காதலுக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற நிலையை பார்க்கிறோம். முதலில் காதல் என்று சொன்னால் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் காதலுக்கு எதிரான ஒரு மார்க்கம் அல்ல. காதலை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனால் அது எப்படிப்பட்ட காதல்? காதல் என்று சொன்னால் என்ன? ஒருவரின் மீது பிரியம் கொள்ளுதல் என்பது காதல். ஒருவரின் மீது அன்பு செலுத்துவது என்பது காதல். அந்த காதலுக்கு இஸ்லாம் பல்வேறு விதமான வரையறையை வகுத்து தருகிறது. நாம் நம்முடைய படைத்த ரப்புல் ஆலமீனை அல்லாஹ்வை விரும்புவது, பிரியப்படுவது, நேசிப்பது அதுவும் காதல் தான். அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்யாமல் அவன் விரும்பியவாறு நாம் நடப்பது அதுவும் காதல் தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பது அதுவும் காதல் தான். அவர்களை விரும்புவது, அவர்களை நேசிப்பது அதுவும் காதல் தான். நாம் நம்முடைய பெற்றோரை நேசிப்பது, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, பெற்றோருடைய கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி அவர்களை பராமரிப்பது, நம்மளை அவர்கள் சிறுவயதிலே பராமரித்தது போன்று அவர்கள் முதுமை அடையக்கூடிய நேரத்திலே அவர்கள் நமக்கு எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, நம்மை வளர்ப்பதற்கு பாடுபட்டார்களோ அதையெல்லாம் எண்ணி அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, அவர்களை விரும்புவது, அவர்களை நேசிப்பது அதுவும் காதல் தான். காதல் என்று சொன்னால் பிரியம். அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் காதல் எனப்படுகிறது. அன்பினால் பண்பினால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் சொல்கிறானே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். குல் இன் குன்தும் துஹிப்பூன, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வாகிய நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நபியை பின்பற்றுங்கள், இந்த நபியை நேசியுங்கள். அல்லாஹ்வாகிய நான் உங்களை நான் நேசிக்கிறேன், பிரியப்படுகிறேன், உங்கள் மீது காதல் கொள்கிறேன். அல்லாஹ் நம் மீது பிரியப்பட்டு அல்லாஹ் நம் மீது நேசம் செலுத்துகிறானே, அன்பு காட்டுகிறானே, அதுவும் ஒருவித காதல் தான். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொன்னாங்களே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒருவன் மூமினாகி விட முடியாது. ஒருவன் மூமினாக வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அவன் கட்டிய மனையை விட, பெற்றெடுத்த பெற்றோரை விட, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் அவன் நேசிக்கக்கூடிய அனைத்து பொருட்களை விடவும் நான் அவனுடைய பிரியத்துக்குரியவனாக, அவனுடைய காதலுக்குரியவனாக நான் ஆகாத வரையிலும் அவன் என்ன மூமினாக முடியாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹுப்புனா பிரியம். தமிழ்ல ஹுப்பு என்கிற அரபி வார்த்தைக்கு தமிழில் பிரியம் காதல். அதானே, அதை இஸ்லாம் அழகாக வரையறுத்து தருகிறது. எப்படி காதல் என்கிற பெயரில் முன்பின் தெரியாத ஒரு அந்நிய ஆடவனோடு அந்நிய பெண்ணோடு நீ கைகோர்த்து கொண்டு பெற்றோருடைய கண்ணை மறைத்து விட்டு யாருக்கும் தெரியாமல், ஊருக்கு தெரியாமல், உலகுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு திசையிலே, கடற்கரை ஓரத்திலே, காட்டு பகுதியிலே, ஏதோ உனக்கு கிடைக்கக்கூடிய இடங்களிலே போய் சுற்றித் திரிவதற்கு பெயர் காதல் அல்ல. அவளோடு கொஞ்சம் குழாவதற்கு பெயர் காதல் அல்ல. உண்மையான காதல் நீ இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட வகையிலே, இஸ்லாம் உனக்கு தந்திருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட வகையில உன் மனைவி மீது காதல் கொள். கட்டிய மனைவி இடத்திலே காதல் கொள். அவளை அழைத்துக் கொண்டு டேட்டிங் போ, அவளை அழைத்துக் கொண்டு பிக்னிக் போ, அவளை அழைத்துக் கொண்டு வெளியூர்களுக்கு அழைத்து சென்று அவளோடு உன்னுடைய நேரத்தை செலவிடு.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழித்திருக்கிறார்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டிக் கொண்டு வெளியே செல்வார்கள். வெளியே செல்லும் போது ஆயிஷாவை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா, ஆயிஷாவே ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா, ஓடலாமா, ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா? ஆயிஷாவும் சரி ஓடுங்க, நம்ம 2 பேரும் ஓடுவோம், யார் ஜெயிக்கிறா பார்ப்போம். 2 பேரும் ஓடுவார்கள். ஓடும்போது ஒரு முறை ஆயிஷா ஜெயிச்சிடறாங்க, ரசூலுல்லாஹ் தோத்து போயிடுறாங்க. 2வது முறை ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிடறாங்க, ஆயிஷா தோத்து போயிடுறாங்க. தோத்து போன உடனேயே உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆயிஷா அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சமாதானப்படுத்துறாங்க. முத முறை ஓடும்போது நீ ஜெயிச்சில்ல, 2வது முறை நான் ஜெயிச்சிட்டேன், 2 சமமாயிடுச்சு, அதுக்கு இது பகமாயிடுச்சு, எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இதுதான் காதல். கட்டிய மனைவியோடு, கட்டிய மனைவி அல்லாஹ்வுடைய அனுமதியின் அடிப்படையில் மனைவியோடு செல்கிறானே, மனைவியை கட்டிய மனைவியை நேசிக்கிறானே, மனைவியை அழைத்துக் கொண்டு வெளியில போகிறானே, இதுதான் உண்மையான காதல். இந்த காதலை விட்டுவிட்டு இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாம் விரும்பாத காதலை இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம். மற்ற சமூகத்தில் இருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை, ஏனால் அவர்களுக்கு வழிகாட்டு நெறிகள் இல்லை. ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் திருமறை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டு நெறியை, பொக்கிஷத்தை கையிலே தந்திருக்கிறான். குர்ஆனின் மீது காதல் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்கிற ஹதீஸ் என்கிற ஒரு வழிகாட்டு நெறியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது காதல் கொள்ளுங்கள். வேணாம் என்று சொல்லவில்லை. உங்களுடைய பெற்றோரை நேசியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நேசியுங்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களின் பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்துகிறீர்களே, பிரியம் வைக்கிறீர்களே, அது ஒரு அற்புதமான ஒரு காதல் தான். காதல் என்பதே உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருள்குறை நியமத்து. பிரியத்தை உள்ளத்திலே எடுத்துட்டானா, பிரியம் என்பது உள்ளத்திலே வருது தானங்க. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் வந்து கசடுகிறதாக, அதன் நிறைந்ததாக, கரடு முரடானதாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் எங்கே இறக்க குணம், ஈக குணத்தை பார்க்க முடியுமா? ஈகை குணத்தை பார்க்க முடியுமா? மனிதன் நிம்மதியாக வாழ முடியுமா? அப்ப அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அன்பு என்கிற, அந்த இரக்கம் என்கிற, அந்த பிரியம் என்கிற, அந்த பாசம் என்கிற அந்த குணமே அல்லாஹ்வுடைய அற்புதம் தானே, அல்லாஹ்வுடைய அருள்குறைகள் உள்ளதானே. அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திச்சு நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இந்த அவன் எப்படி நமக்கு பிறர் மீது அன்பு செலுத்த சொல்லி இருக்கிறானோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள், குறிப்பாக இஸ்லாத்திலையும் அந்த முஸ்லிம் இளைஞர்களிடத்திலையும் இளைஞர்களிடத்திலையும் தொத்திக் கொண்டிருக்கிறது இந்த நோய். காதல்னா என்ன நினைக்கிறான் இவர்களுடைய பார்வையில காதல்னா என்ன? தனிமையில் சந்திக்கணும், செல்போன்ல மணிக்கணக்காக பேசணும், வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல சாட்டிங் பண்ணணும். இதுதான் காதல். எங்கேயாவது தனிமையில் கூட்டு கொண்டு போய் அவர்களுடைய கற்பை சீரழிக்கணும். இதுதான் காதல் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, வெட்க உணர்வு அற்று போய் இன்றைக்கு இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த மனித உலகமே இந்த ஒரு நோயினால் சீரழிந்து கொண்டிருக்கிறது. குடும்ப அமைப்பு சீர்கொண்டு போய், மேலை நாட்டில் சொல்லவே தேவையில்லை, நம்ம நாட்டிலேயே இந்த நிலை என்று சொன்னால் மேலை நாடுகளில் கற்புனா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு தான். எத்தனையோ பெற்றோர்கள் நீ கற்பை இழந்தாலும் பரவாயில்லை, கற்போடு வந்துடாதுங்கிறாங்க. கற்பை இழந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா நீ கற்போட வந்துவிடாத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மேலை நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இங்கு தொற்றி நம்மையும் விட்டு வைக்கல, நம் சமூகத்தையும் விட்டு வைக்கல, நம் சமூகத்தை இளைஞர்களையும் விட்டு வைக்கல, இளைஞர்களையும் விட்டு வைக்கல. காரணம் என்ன? அப்ப இதை எப்படி தடுப்பது? இதற்கு எப்படி முட்டுக்கடையிடுவது? எப்படி அணை போடுவது? இஸ்லாம் அதற்கு அழகான வழிமுறையை சொல்கிறது. இதற்கு அணை போட வேண்டும் என்று சொன்னால் முதலில் விபச்சாரத்தினுடைய முதல் படி, இது போன்ற அந்த காம உணர்வுகளை, காம இதை தூண்டக்கூடியதனுடைய முதல் படி எது? பார்வை. பார்வை அணைக்கட்டுங்குது இஸ்லாம். பார்வைக்கு முதல்ல திரை போடு. எப்படி? தவறானதை பார்க்காத. உனக்கு தவறானதை தூண்டுமா? தவறானதை உள்ளதை தூண்டக்கூடியதாக இருக்கிறதா? உன்னுடைய கவனத்தை வேறு பக்கம் கொண்டு போய் படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா பக்கம், எல்லா நேரமும் அவனின் பக்கம் நம்முடைய சிந்தனையை கொண்டு போயிட்டா உனக்கு இந்த சிந்தனை வராது என்று சொல்லி முதலில் பார்வைக்கு தடை விதிக்கிறது. குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் வதாலிக அஸ்காலும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன முஃமினான ஆண்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் வதாலிக அஸ்காலும். அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்துக் கொள்ள வேண்டும். பார்வையை தாழ்த்தினால அது பாதுகாக்கப்படும். முதல் படியே பார்வைதான். இந்த பார்வையில் ஆபாசத்தை பார்ப்பது, ஆபாசத்தை அதாவது நீங்கள் நேரிலே பார்த்தாலும் சரி, வலைத்தளத்திலே பார்த்தாலும் சரி, போஸ்டர்ல பார்த்தாலும் சரி, எங்கே போய் லைவா பார்த்தாலும் சரிதான், லைவ் இல்லாம பார்த்தாலும் சரிதான், எப்படி பார்த்தாலும் உன் பார்வை அசிங்கமானதை காணுகிறாயா? உன்னுடைய உணர்வை தூண்டுகின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உன் கண்களை படுகிறதா? உன் உள்ளத்திலே சலனத்தை ஏற்படுத்துகிறதா? அப்படிப்பட்ட அந்த பார்வையை நீ தாழ்த்திக் கொள். அதே போல மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், குல் நபியே நீங்கள் அந்த மூமினான பெண்களிடத்தில் சொல்லுங்கள், இல் மூமினாத்தி யகுல்லூன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظهر மின்ஹா. அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் அலங்காரத்தை அதில் நின்று சாதாரணமாக வெளியே தெரியக்கூடியவற்றை தவிர
மற்றவற்றை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். வெளியே தெரியக்கூடியது ரெண்டு கை, முகம், காலு. ரெண்டு கை தெரியலாம், இந்த முகம் இதோட தெரியலாம், அதுக்கு கீழே காலு தெரியலாம். இதை தாண்டி நீங்க என்ன செய்யாதீங்க, மற்றவற்றை வெளிக்காட்டாதீங்க. நீங்க பார்க்கணும் இறுக்கமான ஆடைகள் பெண்கள் இடத்துல, அதுவே பார்ப்பதற்கு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இறுக்கமான ஆடை அணிகிறார்கள், முழுமையாக அணிகிறார்கள். ஆனால் அது இறுக்கமாக அணிகிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல ஆணும் சரி பெண்ணும் சரி இறுக்கமான ஆடைகளை, பிறரை கவரக்கூடிய ஆடைகளை, அந்நிய பெண்கள் உங்களை ஈர்க்குகின்ற விதமான ஆடைகளை அணியக்கூடாது. உங்களுடைய பார்வைகளுக்கு திரையிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பார்வை முதல்ல, அதற்கு அடுத்து பார்வையை பாதுகாத்தாலே கற்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற செய்தியை இஸ்லாம் சொல்லி அந்த ஒழுக்கத்தை, இன்னைக்கு ஒழுக்கம் நான் என்ன விலன் கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா சமூகத்திலையும் ஒழுக்க சீர்கேடுகள் வந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயா, ஹயா இருக்குல்ல, ஹயானா வெக்கம், ஷுஅபத்து மினல் ஈமான், இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி. நான் ஈமான் என்பது 69 பகுதி, அதில் வெக்கம் என்பதும் ஒரு பகுதி. நான் இந்த வெக்க உணர்வு இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. அன்பிற்கினியே என் அருமை இஸ்லாமிய இளைஞர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய பெற்றோர்கள் கவலையோடு ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நம்பி அனுப்புகிறார்கள். எப்படி? என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை நல்ல விதமாக படித்து டிகிரி வாங்கி நல்லதொரு வேலையில அமர்ந்து நல்ல இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நாளை நாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு பிற்காலத்தில் ஒரு உதவியாக வந்து நிற்பான், அல்லது ஒரு உதவியாக வந்து நிற்பாள், அல்லது போற இடத்திலே நம் பெண் நம்முடைய பெயரை காப்பாற்றுவாள், கண்ணியத்தை காப்பாற்றுவாள், குடும்ப மானத்தை காப்பாற்றுவாள், நமக்கு பிடித்தமான பிள்ளையாக அந்த பிள்ளை வளர்ந்து வருவாள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை நம்பி அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் படுத்துகின்ற அந்த பாட்டினால் இந்த அந்நிய ஆடவர்களுடைய யார் என்றே தெரியாத, முன்பின் அறியாத எவனோ ஒருவருடைய பார்வையிலே அல்லது பேச்சிலே மயங்கி என்ன செஞ்சாங்க, பொம்பளை பிள்ளைகள் வீணாக போய் விழுந்து விடுகிறார்கள், அல்லது ஆண்களும் அது போன்று ஒரு பெண்ணுடைய பேச்சிலே போய் விழுந்து விடுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? செல்போன் இன்னைக்கு ஒரு காரணம் அதற்கு. ஆனால் செல்போன் தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக இன்றைக்கு வந்து விட்டது. எல்கேஜி முதல் பிஜி வரையிலும் அந்த செல்போன் தான் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் படிப்பதற்கு, ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து எந்த ஒரு மெசேஜ் வரதாக இருந்தாலும், எந்த ஒரு பாடத்திட்டங்களை அனுப்புவதாக இருந்தாலும் இன்றைக்கு அதில் தான் அனுப்பலாம், வேற வழி இல்லை. அதை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் பயன்படுத்தினாலும் உங்களை வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய, இந்த இளைஞர்களுடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஃபேஸ்புக்கு கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்தால் என்ன, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்புனாக்க தேவைதான். வாட்ஸ்அப்பு இந்த ஸ்கூல்ல மெசேஜ் வரும், ஓகே. அதை தாண்டிய வலைத்தளங்கள்லாம், இன்ஸ்டாகிராம் எதற்கு, ட்விட்டர் எதற்கு, அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, ஒரு பக்குவத்தை அடைந்ததுக்கு பிறகு அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படியாவது யாராவது ஒரு காமுகன் உங்களுடைய நம்பரை எப்படியாவது கண்டெடுத்து கூட அவன் என்ன செய்கிறான், ஃபர்ஸ்ட் தெரியாத மாதிரி தெரிந்து கொண்டே தெரியாத மாதிரி ஒரு நம்பரில் இருந்து கால் பண்ணுகிறானா இல்லையா, முதல்ல அடிப்பான். இங்கிருந்து நாம உங்களுடைய குரல் குறைந்து போய்விட்டது என்று சொன்னால் எதிர்த்தரப்பிலிருந்து அவன்கிட்ட வரக்கூடிய பதில் என்ன, அவங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே திரும்ப உன் குரல் எனக்கு ரொம்ப கசப்பா இருக்குன்னு வச்சிட்டீங்கன்னாக்க நீங்க தப்பிச்சிங்க. அதுல நீங்க மயங்கிட்டீங்க அப்படின்னாக்க முடிஞ்சு போச்சு. அடுத்து அப்படியே வருவான், உங்களுடைய குரலே இவ்வளவு அழகா இருக்கிறதே, உங்களை நேரில் பார்க்கணும், பார்த்தா எவ்வளவு அழகா இருப்பீங்க, உங்களுடைய உருவம் எவ்வளவு அழகா இருக்கும். இப்படியாக ஷைத்தான், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஷைத்தான் வந்துருவான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான். ஒரு போருக்கு ஒரு சஹாபி தயாராகி போறார். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவியை நான் மஹரம் இல்லாமல் நான் ஹஜ்ஜுக்கு அனுப்புறேனே. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போருக்கு வேற நான் பெயர் கொடுத்து வச்சிருக்கேன், 2-3 பேர் போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நான் போருக்காக வேண்டி பெயர் கொடுத்து வைத்திருக்கிறேங்கிறார். ரசூலுல்லாஹ், நீ போருக்கு வர வேண்டாம், உன் மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்கறாங்க. ஏன் தனிமையில் அனுப்பக்கூடாது? அதற்கென்று சில பெண்களுக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, ஆண்களுக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த ஒழுக்க நெறியை தருவதுதான் நமக்கு திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்வியலும். நீங்கள் எல்லாம் ஒன்றை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள் அருமை சகோதரிகளே, அருமை இளைஞர்களே, இளைஞர்களே. கற்பொழுக்கத்துக்கு முன்னுதாரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யூசுப் நபியுடைய வரலாற்றை நீங்க பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. ஒரு பெண், ஒரு அரசருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை மயங்கி அவரை தன்னுடைய இச்சைக்காக வேண்டி படுக்கைக்கு அழைக்கிறாள். அவர் சொல்கிறார், உன்னுடைய கணவர் என்னுடைய எஜமானர், என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். தலதெறிக்க ஓடியாருகிறார், ஓடி அந்த சட்டையை பிடிச்சு இழுக்கிறார், தாப்பால போட்டுட்டு கதவை அடைச்சிட்டு வந்து அவரை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்த நேரத்தில் கூட தன்னுடைய கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைதெறிக்க ஓடியாந்து சிறைவாசனையை அனுபவித்தார்கள். இங்க இருக்கிறதை விட சிறையில் கிடந்துட்டு போறான், அது எனக்கு பெரிய மேலுனர். அவருடைய கற்பை காத்துக் கொள்வதற்காக
மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு தனிமையில போறாங்க, யாரும் இல்லாத ஒரு பகுதியில போய் அமர்கிறார்கள். நான் உனக்கு வாரிசை தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். மனித உருவிலே ஜிப்ரீல் வந்து விட்டார், வந்து நிற்கிறார். உடனே சொல்றாங்க, நீ யார்? நீ வெளியே போ. மரியம் ஜிப்ரீலை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், மனிதனாக வந்ததனால என்னை தொட்டு விடாத, என்னை தீண்டி விடாத, நீ வெளியே போகிறாங்க. அதற்கு பிறகு நான் மனிதன் அல்ல, நான் ரூஹ். அல்லாஹ் என் மூலமாக உனக்கு வாரிசை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். ரூஹை உன்னுடைய கற்பையில ஊத சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு சமாதானமாகிறார்கள். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பல்வேறு விதமான முன்னுதாரணை, ஒரு மூமியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமான ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை, பல்வேறு உதாரணங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை மீது நம்பிக்கை வைத்து, உங்களின் மீது அளப்பரிய பாசத்தை வைத்து உங்களை படிக்கிறதுக்கு கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை பாழாக்கி விடாதீர்கள், தயவு செய்து. 20 ஆண்டு காலம், 18 ஆண்டு காலம், 19 ஆண்டு காலம் வளர்த்த பெற்றோர்கள் எவ்வளவு உங்களை வளர்ப்பதற்கு பாடுபட்டிருப்பார்கள், கஷ்டப்பட்டிருப்பார்கள், சிரமப்பட்டிருப்பார்கள். அதையெல்லாம் எண்ணி பார்த்து இது போன்ற ஒரு காமுகன் வலை வீசுகிறானா, அதை தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு உரிய நான் பிரியப்படுவதற்கு, நான் காதல் கொள்வதற்கு என்னுடைய மார்க்கம் தான் முழுமையானது. இஸ்லாத்தை காதலியுங்கள், அல்லாஹ்வை காதலியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை காதலியுங்கள், உங்களுடைய பெற்றோரை காதலியுங்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்களை காதலியுங்கள். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கணவனை காதலியுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை காதலியுங்கள். கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு உன் மனைவியை காதலியுங்கள், உங்களுடைய மனைவியின் மூலமாக உனக்கு பிறந்த பிள்ளைகளை காதலியுங்கள். அதற்கு முன்பாக காதல் என்கிற இந்த காமுக வலையிலே போய் விழுந்து இந்த காதல் என்கிற வார்த்தையை கொச்சைப்படுத்தி விடார்கள். அப்படித்தான் இன்றைக்கு மனித சமூகம் இதை ஆக்கி வைத்திருக்கிறது. காதல் என்று சொன்னாலே அதற்கு பெயர் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையிலே இருப்பது என்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல, காதல் என்பது புனிதமான அல்லாஹ்வுடைய அருள்மிக்க ஒரு வார்த்தை, பிரியத்துக்குரிய வார்த்தை தான் அது. இவன் காதல் என்று சொல்கிறான். ஆங்கிலத்திலே நாம் ஹுப்பு என்று சொல்கிறோம். ஹுப்பு என்று சொன்னால் பிரியம். அந்த பிரியத்தை நாம் முதலில் யார் மீது வைக்க வேண்டும்? இஸ்லாத்தின் மீது வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை காதல் கொள்ளக்கூடிய இந்த அருள்குறையை அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.